காஃபி ஷாப்பின் அமைதியில் பார்கவி ஒருவரின் வருகைக்காக காத்திருந்தாள். மனவில் 1000 கேள்விகள். எல்லா காதலும் திருமணத்தில் முடிவதில்லை. ஆனால் பார்கவியோ அதிர்ஷ்டசாலி. காதலனே கணவனாகப் போகிறான். நேற்றுதான் நிச்சயதார்த்தம் முடிந்தது. கைகளில் மோதிரம் மின்னியது. அந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாதவளாய் காணப்பட்டாள். அர்ஜுன் அம்மாவின் அந்த வார்த்தை, கல்யாணத்துக்கு பிறகு நீங்க தனிக்குடித்தளம் போயிரணும். ஏன் அந்த வார்த்தை? அவர்கள் வீட்டில் சேர்ந்து வாழ விருப்பமில்லையா? அல்லது அவளை ஏற்காத ஏதாவது காரணமா? அந்த சந்தேகங்கள்தான் அவள் மகிழ்ச்சியை திருடிக் கொண்டது. அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளதான் இன்று அர்ஜுன் அம்மாவுடனான சந்திப்பு. இதற்கான பதிலை அர்ஜுனிடம் கேட்பதை விட சம்பந்தப்பட்ட நபரிடம் கேட்பதே சரி என்று அவளுக்கு தோன்றியது. தாய் தமயந்தியும் வந்தாள். ரொம்ப நேரம் வெயிட் பண்றியம்மா என்றாள் மெதுவாக. இல்ல ஆண்டி, ஃபோன்ல நம்ம மீட் பண்றது அர்ஜுனுக்கு ஏன் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்னு எனக்கு புரியல என்றாள் வருத்தத்துடன். ஐயோ, அதுதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆண்டி, சில விஷயத்த நாம தான் இருந்து பேசணும் என்றாள் பார்கவி. என்ன விஷயமா? அது நேத்து ஃபங்க்ஷன்ல எங்களை தனிக்குடித்தனம் போக சொன்னீங்க. அர்ஜுன் உங்களுக்கு ஒரே பையன். சிங்கிள் மதரா நீங்க அவனை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். அவ்ளோ பாசமா வளர்த்த பையனை ஏன் இப்படி தனியா அனுப்ப நினைக்கிறீங்க? அவள் குரல் மெதுவாக உடைந்தது. எனக்கு புரியல. என்ன பிடிக்கலையா? இல்லனா நான் உங்களை பார்த்துக்கொள்ள மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? தமயந்தி மூச்சை ஆழமா இழுத்தாள். இந்த முடிவை நான் நல்லா திங்க் பண்ணி தான் எடுத்தேன் என்றாள் புன்னகைத்தவாறு. அவள் குழப்பமாய் பார்த்தாள். சின்ன வயசுல அவனுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுத்தேன் நானு. அவன் ஓடுற தூரம் வரை அவன் கூட போவேன். ஒரு நாள் அவனை தனியாக போக சொன்னேன். அவனும் போனான். அவனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்தேன். ஒரு இடத்துல கீழே விழுந்தான். அடிபட்டுச்சு. கொஞ்ச நேரம் நின்னா. அப்புறம் மேல இருந்த மண்ணை தட்டி விட்டு திரும்ப ஓட்ட ஆரம்பிச்சான். ஒருவேளை பையனுக்கு அடிபட்டுருச்சேன்னு நான் ஓடிப்போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவன் சைக்கிள்ல மேற்கொண்டு ஓட்ட யோசிச்சிருப்பான். அதே மாதிரிதான் அவனை நல்ல ஒரு பையனா வளர்த்தேன். இப்போ அவன் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறான். அவன் கூடவே அவன் நிழல நான் போக விரும்பல. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் எதுவா இருந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அது வராத வாழ்க்கையே இல்ல. ஆனா அந்த பிரச்சனைய நீங்களே சந்திச்சு நீங்களே பேசி தீர்க்கணும். ஏன் தலையீடு இருக்கக்கூடாது. பார்கவி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த தலையீடு ஆரம்பத்துல பெருசா தெரியாது. ஆனா போக போக அது பெருசாக மாமியார் மருமக சண்டையில முடியும். அவன் எப்போதும் அம்மாவுக்கா இல்ல மனைவிக்கான்னு நடுவுல நிக்க வேண்டி வரும். அந்த நிலை அவனுக்கு வரக்கூடாது. அந்த வார்த்தைகள் மெதுவாக பார்கவி உள்ளத்தில் உள்ள கேள்விக்கு பதிலளித்தது. பட் ஆன்டி, நான் அப்படி... நீ என்ன பார்த்து கொள்ள மாட்டேன்னு நான் ஒருபோதும் நினைக்கல. நானும் ஒரு காலத்துல மருமகளாக இருந்தவதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அன்னைக்கு என் மாமியார் செய்ய தவறியத நான் ஒரு மாமியாராக இருந்து பண்ணுறேன். வேறொரு பொண்ணா இருந்தா தனியாக போறதுக்கே சந்தோஷப்படுவா. ஆனா நீ அப்படி போக விரும்பலன்னு உன் பேச்சுல புரியுது. என் பையன் சரியான லைஃப் பார்ட்னரை தானே சூஸ் பண்ணிருக்கான்னு. உன்ன மாதிரி பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக இல்ல மகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா புரிஞ்சுக்கமா, சில உறவு தள்ளி நிற்கிறது வெறுப்புக்கு இல்ல, அந்த உறவு காலம் முழுக்க நிலைச்சு நிக்கணும் என்பதுக்கு. அர்ஜுனையும் உன்னையும் நான் இழக்க விரும்பலமா. தமயந்தி பார்கவி கண்களில் நீர் திரண்டது. பார்கவி தமயந்தின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாய் எழுந்து நின்றாள். அந்த தமயந்தியின் கையை பிடித்தாள். எங்க உறவு என்னைக்குமே நிலைச்சு நிக்கும் ஆண்டி. அம்மா. ஸ்டோரி திரை யூடியூப் சேனலில் மனதை தொடும் கதைகளை தவறவிடாமல் பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவே எங்கள் ஊக்கம்.